தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய கர்த்தர் உங்களை அதன் நிறைவினால் உங்களை திருப்தியாக்கி நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வசனமாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இவ ஜனமே, இங்கே ஒரு விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். அவன் சத்தமிட்டு, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும்படி கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான், சத்தமிட்டு சொல்லுகிறான். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்குள்ளாக அவிசுவாசத்தின் நிலைகள். ஆனால் வெளியே எப்படி காண்பிக்கிறோம்? நம்ம எல்லாம் ஒரு நல்ல விசுவாசத்தில் ஜெயின்ட்ட மாதிரி, விசுவாச அரக்கர்களை மாதிரி, நம்மளை போல விசுவாசம் உள்ளவங்க யாரும் இல்லைன்றதை நம்ம காட்ட நினைக்கிறோம். நம்மளை போல யாரும் இல்லைன்னு காட்ட நினைக்கிறோம். ஆனால் உள்ள என்னன்னா, அவிசுவாசத்தில் நிறைந்திருக்கிற கூட்டம், அவிசுவாசத்தில் நிறைந்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறீங்க. இங்கே இந்த தகப்பன் அவன் வேண்டிக் கொண்டது, ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே அவன் வேண்டிக் கொண்டான். கண்ணீரோடே வேண்டிக் கொண்டான். காரணம், சிறு பிராயத்திலிருந்தே அவன் மகனுடைய வாழ்க்கையில் அவன் கடினமான வேதனைகளுக்குள்ளே கடந்து போகிறதை இந்த தகப்பன் பார்த்து 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 அவனுடைய விசுவாசம் எல்லாம் அற்று போயிற்று. ஒருத்தராலும் சுகமாக்க முடியலையே, ஒருத்தராலும் விடுதலையை கொடுக்க முடியலையே, ஒருத்தராலும் அற்புதத்தை செய்ய முடியலையே, சீஷர் இடத்துல போய் சீஷர்களாலேயும் அற்புதம் செய்ய முடியலையேன்னு சொல்லி கடைசியாய் இயேசுவின் இடத்துல அவன் வந்து நிற்கிறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அதே போல தான். ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக எத்தனையோ தரம் ஜெபித்திருக்கிறேன், எத்தனையோ தரம் விசுவாசத்தோடு வந்து நின்றுருக்கேன். என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, என் கணவருடைய ரட்சிப்பு இன்னைக்கு முழுவதுமாய் என் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே தகப்பன் அவன் செய்த ஒரு காரியம் உண்டு பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவன் கேட்குற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என் விசுவாசம் ஆண்டவரை உறுதிப்படுத்தப்படும்படியாக, என் விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கும்படியாக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் நீங்கி போகும்படியாக, அவ்விசுவாசத்தில் இருக்கிறதான உங்கள் வாழ்க்கை விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக தேவனிடத்தில் உதவியை கேளுங்க. அவர் நல்ல எபினேசர், அவர் உதவி செய்கிற கர்த்தர். அவர் உதவி செய்கிற கர்த்தராக இருந்து, உதவி செய்கிற தேவனாக இருந்து, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் அது அற்று போய் இருக்குது, நான் திரும்ப விசுவாசத்துக்குள்ளே வரணுமேப்பா, நான் திரும்ப விசுவாசத்தில் நிலைத்திருக்கணுமேப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி சும்மா வேண்டிக் கொள்ளலை, கண்ணீரோடு வேண்டிக் கொண்டான். கண்ணீரோடு வேண்டிக் கொண்டான். காரணம் என்ன? ஆட்டங்காணுது, அவனால் முடியல. அதுக்கு மேலே அவனால் ஒரு சத்துவத்தோடு கூட இருக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஓட முடியலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை, உங்கள் நேரம், உங்கள் சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் ஓட முடியலப்பா, இதுக்கு மேலே என்னால் செயல்பட முடியலப்பா, இதுக்கு மேலே என் வாழ்க்கை இப்படி இருக்கேப்பா என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஆட்டங்கண்டு கொண்டு இருக்கிற நிலைமை தெய்வ சமூகத்தில் கேளுங்க. எனக்கு நீர் உதவி செய்வீராக, விசுவாசத்தில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்வீராக, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எனக்கு உதவி செய்வீராக. நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விசுவாசத்தில் கட்ட அவர் வல்லமை உள்ளவர். அங்கே வார்த்தை சொல்லுகிறது,
அவனுடைய மகன் சொஸ்தமாகும்படி ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டினார். அவன் விடுதலையானான். சந்தோஷத்தோடு அந்த குடும்பம் காணப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த விசுவாசம். இன்றைக்கி அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவிசுவாசம். இன்றைக்கி அதை தூக்கி போட சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அதை தூக்கி போட உதவி செய்யுங்க. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கத்தக்க அந்த கிருபை எனக்கு நீங்கள் தாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவார். இதுவரையிலும் பெற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள் இருக்குல்ல, இனி வருகிற நாட்களில் உன் விசுவாசம் அதிகரிக்கும் போது அதை நீ பெற்றுக்கொள்வாய். தேவனாகிய கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, என் விசுவாசம் ஆண்டவரே உமக்குள்ளாக உறுதிப்படுத்தப்படும்படி எனக்கு நீர் உதவி செய்யும் என்று அந்த தகப்பன் வேண்டிக் கொண்டது போல உடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் உதவி செய்வீராக. அவைகளிலே நிலைத்திருக்க கிருபை தருவீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாதிருக்கிற சூழ்நிலைகள் மாறி சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, கண்ணீரோடு நில்லுங்க. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. என் அவிசுவாசம் நீங்கி போகட்டும், விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கட்டும். காட் பிளஸ் யூ.